श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्त आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालं निद्रयाप्तलक्ष्मात्मरक्षणिधि द्वयुगान्तमाद्यम् आचार्यभक्तिपरिपूरमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। प्रह्लादनारदपराशरपुण्डरीकव्यासाम्बरीशशुकशौनकभीष्मदाल्भ्यां रुक्माङ्गदार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। ध्येयं सदा परिभवग्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगात् अरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषते चरणारविन्दम्। श्यामं हिरण्यपरिधिं वनमाल्यवर्ग धातुप्रवालनटवेशमनुव्रतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानवब्जं कर्णोत्पलालककपोलमुखाब्जहासम्। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददामि एतद्व्रतं मम। धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषी चाप्रतिद्वन्द्वः शरैरं जहि रावणिम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। சூத்த பௌராணிக்கரை பார்த்து சௌனகாதி முனிவர்கள் தீர்க்கசத்திரம் என்கின்ற ஒரு யாகத்தை நடத்துகிற வியாஜத்தில் அவரிடத்துல கேட்டார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் பண்ண காரணம் என்ன, பலராமனும் கிருஷ்ணனும் என்னென்ன லீலைகள் செய்தார்கள், பகவான் வேற என்னென்ன அவதாரங்கள்லாம் எடுத்திருக்கிறார், பகவான் இந்த லோகத்தை விட்டு மறைந்து போன பிறகு தர்மம் யாரை சரணமடைந்தது என்று நமக்கு கலிகாலத்து ஜனங்களுக்கு எது அவசியமோ, எதை கேட்டால் கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் கரையேறுவார்களோ அதை சொல்லணும் என்று அவர்கள் கேள்வி கேட்டார். அதற்கு சூத பௌராணிகர் சொல்றார், இதி சம்பிரஷ்ன சங்கிருஷ்டகா விப்ராணாம் ரௌமஹர்ஷணிஹி பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவக்தும் உபசக்ரமே. இதி சம்பிரஷ்ன சங்கிருஷ்டகா, சௌனக முனிவர்கள் கேட்ட கேள்விக்கு சூத பௌராணிகருக்கு உடம்பு மேனி சிலிர்த்தெடுத்தான். மயிர்கூச்சம் அப்படின்னு சொல்றோமே, அது ஏற்பட்டெடுத்து. சம்பிரஷ்ன சங்கிருஷ்டா அப்படின்னா மேனி சிலிர்த்தது என்று அர்த்தம்.
எதனால மேனி செலுத்தது அப்படின்னா, சௌனகாதி முனிவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறோமே அப்படிங்கிறதுனால மேனி செலுத்தார். சௌனகாதி முனிவர்கள் கேட்ட கேள்வியே தன்னை மேனி செலுக்க வைத்திருத்தான். அப்புறம் நைமிசாரண்ய க்ஷேத்திரத்துல பகவத்குணம் சொல்ல போறோமே அப்படிங்கிறதுனால மேனி செலுத்தது. தகுந்த அதிகாரிகளான சௌனகாதி முனிவர்களுக்கு எதிர உட்கார்ந்துட்டு தான் பதில் சொல்ல போறவனே அப்படிங்கிறதுனால மேனி செலுத்தார். பகவத்குணம் சொல்லக்கூடிய பிறவி எடுத்தனே அப்படின்னு மேனி செலுத்தாராம். எனக்கும் என்னுடைய ஆச்சாரியன் என் நாக்கில் பகவத்குணம் வரணும் அப்படின்னு அனுகிரகிக்கலைன்னா என் நாக்கிலிருந்து பகவத்குணம் வருமா என்று மேனி செலுத்தார். இது சம்பிரஷ்ன சங்கிருஷ்டா பிரவக்தும் உபசக்கிரமே ஆரம்பிச்சார்னர். ஆரம்பிச்சது அவருக்கு அவருடைய குருவான சுகபிரம்ம முனிவர் வியாசர் ஞாபகம் வந்துடுது. எம் பிரஜந்தம் அனுபேதம் அபேதகிருத்தியம் துவைபாயனோ விரஹகாதர ஆஜுகாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவமகில ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபமதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணயாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். வியாசர் தனக்கு புத்திரன் இல்லையேன்னு கவலைப்பட்டாராம். தனக்கு புத்திரன் இல்லையேன்னு கவலைப்பட்டார். அப்படி கவலைப்பட்டு அந்த வியாசருக்கு ஒரு புத்திரன் பிறந்தார். சுகபிரம்ம முனிவர் பிறக்கும் பொழுதே 15 வயசு சுகருக்கு. பிறந்த அன்னிக்கே சுகபிரம்ம முனிவர் காட்டுக்கு கிளம்பி போறார். 15 வயசு சுகர் அப்படி கால வயசு காட்டுக்கு கிளம்பி போறார். பின்னாடியே வியாசர் புத்ரா புத்ரா புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேது புத்ரான்னு கூப்பிட்டு வரார். சுகபிரம்ம முனிவருக்கு புத்திரனாவது அப்பாவாவது எல்லாம் பிரம்மம்தான் அப்படின்னு நிர்குண பிரம்ம சாட்சா்காரத்தில் இருக்கக்கூடிய அவரிடத்துல புத்திரான்னு கூப்பிடும் பொழுது அவருக்கு காதல விழலை. சரி, வியாசர் இப்படி கதறாரே, அவருக்கு ஒரு சமாதானம் இருக்கட்டும்னு அங்க இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகள்லாம் சுகருக்கு பதிலா வியாசரை பார்த்து என்ன அப்படின்னு கேட்கறதாம். தரவோபி நேதுஹு அப்பேற்பட்ட அந்த வியாசருக்கு ஒரு நமஸ்காரம் புத்திரான்னு கூப்பிட்டு கேட்கல. யஸ்வானுபாவம் அகில ஸ்துதிசாரமேகம் அத்தியாத்ம தீபம். சரி, அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய வியாசர் சுகருக்கு ஸ்திரீ புருஷ பேதம் கூட இல்லைன்னு சொல்ல போறா. ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேஹே. ஸ்திரீ புருஷ பேதம் கூட இல்லாதவர் புத்திரான்னு கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டே போகும்பொழுது அங்க ஒரு கொலக்கரை தேவதா ஸ்திரீகள்லாம் வஸ்திரத்தை கரைக்கு மேல ஒதுக்கி வச்சு வஸ்திரம் இல்லாம ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா, தீர்த்தமாடின்னு இருக்கா. அந்த சமயத்துல சுகர் 16 வயசு வஸ்திரம் இல்லாம அந்த பக்கம் திகம்பரனா போறார். அப்படி சுகர் போகும் பொழுது தேவராஸ்திரிகள் அது ஒரு 16 வயசு ஒரு ஆம்பளை போறான். நாம ஸ்திரீகள்லாம் வஸ்திரம் இல்லாம குளிக்கிறோம். உடனே போய் வஸ்திரத்தை எடுத்து நம்ம மானத்தை அப்படி போத்தி மறைக்கணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லலையா. அவர் பாட்டும் அப்படி போயிட்டு இருக்கார், இவா பாட்டும் குளிச்சுட்டு இருக்கா. சுகர் இவாளை கண்டுக்கல்ல, இவாளும் சுகரமதி ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. ஆனா பின்னாடியே வர வியாசர் அந்த கொலக்கரையில நின்று ஹே புத்ரா ஹே புத்ரா அப்படிங்கிறார். உடனே அடிச்சு பிடிச்சுன்னு இந்த தேவதாஸ்திரிகள்லாம் வஸ்திரத்தை எடுத்து மானத்தை மறைச்சுட்டாலாம். உடனே வியாசர் கேட்கிறார், நான் எவ்வளோ பெரிய கிழமை, என்னை பார்த்ததும் நீங்கள்லாம் இப்படி மானத்தை மறைச்சிக்கிறீர்களே,
என்னுடைய பையன் 16 வயசு, அவன் திகம்பரனா போறான், அவனை பார்த்து நீங்க இப்படி பண்ணலையே, என்ன காரணம்? உடனே அவ சொன்னா, நீங்க கேட்கிறீர்களே இதுதான் காரணம். நீங்க கேட்கிறீர்களே, என்ன கேட்கிறார் அவர்? உங்க பையனுக்கு நாங்கள்லாம் ஸ்திரீகள் இங்க குளிக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை இல்லை, அவர் பாட்டும் போறார். ஆனா நாங்க குளிக்கிறோங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கே, அப்போ உங்களுக்கு ஸ்திரீ புருஷ பேதம் இருக்கு, உங்க பையனுக்கு அந்த பேதம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, வியாசர் ஸ்திரீ புருஷ பேதத்தோட பாகவதத்தை எழுதினார் அப்படின்னு எடுத்துக்க கூடாதீங்க. ஏன்னா வியாசர் ஏதோ ஒரு சாதாரண முனிவர் கிடையாது. வியாசர் யாரு? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. வியாசர் சாட்சாத் விஷ்ணுவனுடைய ஸ்வரூபம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஸ்திரீகள் குளிக்கிறத பார்க்கறதுனால என்ன ஆயிட போறது? பகவானா இருக்கக்கூடிய வியாசர் ஒரு ஸ்திரீ குளிக்கிறத பார்த்து என்ன ஆக போறது? அப்புறம் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இந்த கேள்வி கேட்டா லோகம் பூரா தன் புத்திரனுடைய மகிமை உலகத்துக்கு நிரூபணமாகும் அப்படின்னு தன் மகிமையை குறைச்சின்றார். வியாசருக்கு ஒரு மகிமை குறைச்சல்னு பாகவதை யாரால சொல்லிட முடியும்? அதனால அந்த வியாசருக்கு ஒரு நமஸ்காரம். அந்த வியாசர் சம்சாரினாம் கருணையா ஆக புராணகுஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். சம்சாரிகளுக்கு கருணையினால இப்பேற்பட்ட பாகவதம்ங்கிற ஒரு புராணத்தை அருளி செய்தார். அவருடைய புத்திரனான சுகபிரம்ம முனிவருக்கும் ஒரு நமஸ்காரம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். சாட்சாத் நரநாராயண பகவானுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் இவர்களுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம் பண்றாரு. இல்லை, இவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு பாகவதத்தை ஆரம்பிக்கிறார். அதில் சொல்றார், தர்ம சுனிஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதா சுயஹா நோத்பாதயேத் யதிரதிம் சமயேவ ஹி கேவலம். அதாவது நாம பண்ணக்கூடிய தர்மமோ கர்மானுஷ்டானமோ எந்த விஷயமும் நமக்கு அதனுடைய பிரயோஜனம் நம்மளை பக்திக்கு கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு சொன்னா, பகவான் கிருஷ்ணனிடத்துல அதனால நமக்கு பக்தியை உண்டாக்கலைன்னு சொன்னா, அப்பேற்பட்ட அந்த தர்மம் பிரயோஜனம் இல்லை, அந்த அனுஷ்டானம் பிரயோஜனம் இல்லை. அதனால பகவான் கிருஷ்ணனிடத்துல பக்தியை எது நமக்கு தருமோ அதுதான் பிரயோஜனம். தர்ம சுனுஷ்டிதப்பும். அப்போ கிருஷ்ணனுடைய கதையை கேட்கறதோ கிருஷ்ணனிடத்துல பக்தியை உண்டு பண்ணக்கூடிய விஷயம்தான் அந்த கர்மாக்கள், அந்த உபாசனை, அதுதான் பிரயோஜனம், அந்த தர்மம் தான் பிரயோஜனம் என்று சொல்றார். ஏன்னா சூத பௌராணிகரை பார்த்து சௌனகாதி முனிவர்கள்லாம் விழுந்து சேவிச்சா வந்ததும். எப்பவுமே கதை சொல்றவாளத்தான் கேட்கிறவா சேவிப்பான். ஆனா சூத பௌராணிகர் கதை கேட்கிற சௌனக முனிவர்களை சேவிச்சாலும் பிரதிவக்தும். ஏன் சேவிச்சா அப்படின்னா, கதை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா கதை யாருக்கு சொல்றது? அதனால கதை கேட்கிறவாலும் பகவான் தான், சொல்றவாலும் பகவான் தான். ஸ்ரோதா பக்தா நாராயணா. அதனால எல்லாமே வாசுதேவனான கிருஷ்ணனை முன்னிட்டு தான் இந்த உலகம். அப்படிங்கிறதுனால வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாஹ வாசுதேவ பரா யோகா வாசுதேவ பராக்ரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தபஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதிஹி. எல்லாம் வாசுதேவனை முன்னிட்டு தான். வேதம் வாசுதேவனை முன்னிட்டு தான்.
யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் பகவான் வாசுதேவனை முன்னிட்டு தான், கர்மாக்கள் எல்லாமே வாசுதேவனை முன்னிட்டு தான் செய்யணும். எது செய்தாலும் வாசுதேவன் ஞானத்தை அடையணும்னாலும் வாசுதேவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான், தபசு பண்ணணும்னாலும் வாசுதேவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான், பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ சௌனகாதி முனிவர்கள் கேட்டால், வியாச பகவான் சர்வசாஸ்திரா கர்த்தாவான வியாச பகவான் வேதம் அப்படிங்கிறத பிரித்தார். வேதம் ஒன்றா இருந்தது, அந்த வேதத்தை நாலா பிரிச்சார். ரிக் யஜு சாம அதர்வாக்கிய 4 வேதமா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு 4 வேதமாக பிரிச்சார். அது இதிகாச புராணங்களை 5வது வேதமா வச்சார். இதிகாச புராணானாம் பஞ்சமோ வேத உச்சதே. அப்புறம் அந்தந்த வேதத்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பிரித்து கொடுத்தார். தத்ர ரிக்வேத தர பைலா சாமகோ ஜெய்மினி கவிஹி வைஷம்பாயன ஏவைகோ நிஷ்ணாதோ யஜுஷாமுத. இப்படி வேதங்களை பிரித்து கொடுத்து இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த வியாசர். வியாசம் அப்படின்னாலே கடினமான விஷயத்தை யாராலையுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய கடினமான சாஸ்திர விஷயங்களை பிரிக்கக்கூடியவர். அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு வேத வியாசர், வியாசர்னு பேர். வேதத்தை அவர் கடினமாக இருக்கிற கலிகாலத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேதம் படிக்கலாம் அறிவு இருக்காது. வேதம் யார் படிப்பா? சின்ன வயசுலேயே ஒரு 8 வயசுல பூனலை போட்டு அந்த குழந்தை 8 வயசுல பாடசாலை 7-8 வயசுல போய் சேர்ந்து ஒரு 20 வயசுல அவன் கனபாராயணம் முடிச்சுட்டு வரான் அப்படின்னா அதுக்கு மகிமை உண்டு. ஆனால் கலிகாலத்தில் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வேத கிளாஸ் போவா. நான் உபனிஷத் கற்றுக்கிறேன், நான் சூரிய நமஸ்காரம் கற்றுக்கிறேன், எல்லாம் எப்போ 60 வயசுக்கு அப்புறம். 60 வயசில் பல்லெல்லாம் கொஞ்சம் கொட்டி 60 வயசு காலம் வரைக்கும் லௌகீக வார்த்தைகளை பேசி 60 வயசு காலத்தில் உலக சிந்தனையில் இருக்கிற ஒருத்தன் 61வது வயசில் வேதம்னு மிகவும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை தன் வாயால் கொச்சப்படுத்தலாமா? அதனால வேதம் அப்போ சொல்லும் பொழுது ஸ்வரம் வராது. சஹஸ்ரசீர்ஷா புருஷா அப்படின்னா சஜச்சீர்ஷா புருஷா அப்படின்வா. அப்போ அப்படி சொல்றதுக்கு அந்த வேதம் எப்படின்னா சரியா சொன்னா அதுக்கு பலன் வேற, தப்பா சொன்னாலும் பலன் உண்டு. அதனால வேதத்தை கடினமா இருக்கிறத வியாசர் பிரிச்சார். மேலும் இது ஸ்திரீ சூத்ர த்விஜபந்தூனாம் த்ரயீன ஸ்ருதி கோச்சரா. வேதம் யார் யாருக்கு தகுதி யார் யாருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதையும் இங்க வியாச பகவான் தெரிவிக்கிறார். ஸ்திரீகள் காதுல கூட வேதம் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்? அவளை ஒதுக்கிறதுக்காக சொன்ன விஷயம் இல்லை. பின்ன என்னன்னா சாட்சாத் சீதா பிராட்டி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சாட்சாத் பூமி தேவி தானே. அப்பேற்பட்ட அந்த பிராட்டி அவளிடத்துல அசோகவனத்தில் ஹனுமான் பிராட்டியிடத்துல பேசும் பொழுது பிராகிருத சம்ஸ்கிருதம் பேசுறார் அப்படின்னு அங்க இருக்கு. ராமரிடத்துல பேசும்பொழுது சுத்த சம்ஸ்கிருதம் பேசுறார் ஹனுமான். ராமரிடத்துல பேசும் பொழுது ஹனுமார் நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேததாரிணः நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதும் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாக்கரணானேன ந கிஞ்சித் அபசப்திதம். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணம் சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தசம் ஜோதிஷம் என்று
4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 9 விதமான வியாக்கரணம், எல்லாத்தையும் கரை தேர்ந்தவர் ஹனுமார். அப்பேற்பட்ட ஹனுமார் ராமரிடத்துல சுத்த சம்ஸ்கிருதம் பேசுறார், பிராட்டியின் இடத்துல பிராகிருத சம்ஸ்கிருதம் பேசுறார். காரணம் என்னன்னா, பிராட்டிக்கு பேச தெரியாதுன்னு இல்லை, அது இவர்கள் இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற நியதிய பிராட்டி தாண்டாம இருக்கு. அப்ப ஸ்திரீகளுக்கு என்ன சொல்லக்கூடாதான்னா, அவளுக்கு தான் நன்னா வரும் புருஷால விட. அப்புறம் ஏன் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, சாஸ்திரத்துல இவர்களுக்கு இன்னென்ன காரியங்கள் செய்யணும்னு தர்மசாஸ்திரம் எழுதியிருக்கும் பொழுது ஸ்திரீகள் காதுல வேதம் படக்கூடாது, ஸ்திரீகள் வேதம் சொல்லக்கூடாது. சரி, அடுத்தது என்னன்னா திஜபந்துனர். திஜபந்துனா உபநயன சம்ஸ்காரமாகி சந்தியாவந்தனாதி கர்மானுஷ்டானங்கள், சிராத்தம் போன்ற கர்மானுஷ்டானங்கள் யார் செய்யலையோ, தனக்குன்னு விதிச்சிருக்கக்கூடிய கர்மானுஷ்டானங்களை செய்யாதவனுக்கும் என்னன்னா வேதம் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் 4வது வர்ணத்தவனுக்கும் வேதம் தகுதி கிடையாது. அப்ப வியாசர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து மகாபாரதம்னு 1,20,000 ஸ்லோகம் உடைய ஒரு பெரிய இதிகாசத்தை ஏற்றி இவ்வளவு காரியமும் செய்த பிறகு பாகவதம்னு ஒன்று எழுதினாராமே, ஸ்ரீமத் பாகவதம்னு. என்ன அவசியம்? அந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற புராணத்தை அந்த வியாசர் தன்னுடைய புத்திரனான சுகபிரம்ம முனிவருக்கு சொன்னாராமே. என்ன காரணம்? இப்ப இதுல 2வது கேள்வி கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்றார் சூதர். சுகபிரம்ம முனிவர் பாகவதம் சொல்ல காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு பதில். அதாவது வியாசர் பாகவதம் இயற்றின பிறகு புத்திரானு சுகபிரம்ம முனிவரை கூட்டுண்டு வந்தார். சுகருக்கு புத்திரனும் இல்லை, அப்பாவும் இல்லை, எல்லாம் கிருஷ்ணன் தான் கிளம்பி போயிட்டார். காட்டில் தபசு பண்ணிட்டு இருக்கார் சுகபிரம்ம முனிவர். அந்த சுகபிரம்ம முனிவர் தபசு பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய தபச இயற்கையில் இருக்கக்கூடிய காற்றோ அக்னியோ ஜலமோ எதுவும், எந்த ஒரு விதமான சத்தமோ மிருகங்களோ எதுவும் பயமுறுத்த முடியல. அவருடைய தபசை எதுவும் கலைக்க முடியல. மன்மதன் அனுப்பி அப்சர ஸ்திரீகளெல்லாம் அனுப்பி பார்த்தார் தேவேந்திரன். அப்பையும் அவருடைய தபசு கலையில. பலகாலம் வெயில் அடிக்கிறது, பலகாலம் மழையா கொட்டுறது, பலகாலம் சுற்றி நெருப்பா இருக்கு. எது பண்ணினாலும் அவர் தபசு கலையில. ஏன்னா அவர் அனாமமாய், அக்ஷரமாய், அச்சித்தியமாய், அப்பிரமேயமாய், கூட்டஸ்தமாய், நிர்விகாரமாய், சத்தாய், சித்தாய், ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிர்குண பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவருக்கு வெளியிலேந்து வரக்கூடிய எந்த விஷயமும் அவருடைய தபசை கலைக்கலை. அப்படி இருக்க வியாசருடைய சிஷ்யர்கள்லாம் வியாசரிடத்துல போய், காட்டில் மிருகங்கள்லாம் எங்களை பயமுறுத்துறது, அதுக்கிட்டேருந்து எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரக்ஷ, ஒரு கயரோ ஒரு மோதிரமோ இல்லை ஏதாவது ஒரு கழுத்தில் கயரோ ஏதாவது ஒன்று வேத மந்திரத்தினால எங்களுக்கு ஒரு ரக்ஷ பண்ணி கொடுங்களேன்னு கேட்டான். உடனே வியாசர் என்ன பண்ணணும்? வேத மந்திரத்தை எடுத்து ஒரு மந்திரம், ஒரு கயரை வச்சுண்டு ஹோம் ஹாம் ஹ்ரீம் டும் டும் டும்னு ஏதாவது ஒரு சத்தம் போட்டு, இல்லை ஒரு மந்திரத்தை பலகாலம் ஆவர்த்தனை பண்ணி மறுபடியும் சொல்லி இந்த கயரை கட்டிக்கும் அப்படின்னு சொல்லலாமே. ஆனால் வியாசர் என்ன பண்ணினார்? பாகவதத்தேன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தார். இந்த ஸ்லோகத்தை நீ சொன்னா எந்த மிருகத்தினாலையும் உனக்கு பாதிப்பு வராது. உடனே இந்த குழந்தைகள்லாம் அந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணி காட்டில் போய் யாகத்துக்கு வேண்டிய திரவியங்கள் எடுக்கிறதுக்கும் ஆராதனத்துக்கு வேண்டிய புஷ்பங்கள் பழங்கள் எடுக்கிறதுக்கும் காட்டில் போயிருக்கும் பொழுது
அந்த சுகர் எங்க தபசு பண்றாரோ அங்கதான் அவ புஷ்பங்கள்லாம் பறிக்கிறார். அங்க ஏதாவது ஒரு மிருகங்கள் வந்து சத்தம் போட வந்ததுன்னா உடனே இவர்கள் பயப்படாம என்ன சொன்னான்னா அந்த கிருஷ்ணனுடைய அந்த ஸ்லோகத்தை சொல்றா. பர்ஹாபீடம் நடவரவபுஹு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசகா கனககபிஷம் வைஜயந்தீம் சமாலாம் ரந்த்ரான் வேணோரதரசுதயா பூரயன் கோபபிருந்தைः பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத்கீதகீர்த்திः இதி வேணுரவம் ராஜன் சர்வபூதமனோகரம் ஸ்ருத்வா வ்ரஜஸ்த்ரியः சர்வாः வர்ணயந்த்யோபிரேபிரே. பகவான் கிருஷ்ணனுடைய அழக வர்ணிப்பதான இந்த ஒரு ஸ்லோகம் பர்ஹாபீடம், அழகான ஒரு திருவடி. கிருஷ்ணன் வந்து 2 திருவடியில ஒரு திருவடி எடுத்து மடிச்சு வச்சுண்டு வித்தியஸ்த பாதனாய் நீலமேக சாமலனாய் தலையில அழகா கொண்ட போட்டுண்டு ஒரு மயில் பீலிகையை சொருகிண்டு காதல கர்ணிகார புஷ்பங்களும் கழுத்துல வைஜெயந்தி மாலை மணமாலை தோல்ல தோல்வலைகள் கையில கங்கணம் விரல்ல மோதிரம் பட்டு பீதாம்பர வஸ்திரம் நீலமேக சாமலமான சரீரம் திரிபங்கி லலிதாகாரன் சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் 3 வளைவா அவனுக்கு திரிபங்கி. மோகன முரளீதரன் அழகான புல்லாங்குழல் எடுத்து கானம் பண்றான். வித்தியஸ்த பாதன் ஒரு திருவடி எடுத்து மடிச்சு வச்சுண்டு கண்களால ஒரு ஓர பார்வை, நேரா பார்க்கறதே கிடையாது கிருஷ்ணன், ஒரு ஓர பார்வை தான், கடாட்சம், அதுக்குதான் பேர். வரிசை பற்கள், கண்ணாடி போன்ற கண்ணம், அகன்றதான நெற்றி, சங்கு போன்ற கழுத்து, அப்படி இருக்கக்கூடிய அந்த நீலமேக சாமலனாய் பீதாம்பரதாரியாய் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷஸ்தலனாய் கோடி சூரிய பிரகாசனாய் அப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய அழக வர்ணிப்பதான ஒரு ஸ்லோகத்தை இந்த குழந்தைகள் அங்க சொல்லும் பொழுது, எந்த தபசு பண்ணிட்டு இருக்காரோ சுகர், அவருடைய தபச தேவர்கள் கலைக்க முடியலையோ, அப்சரஸ்திரீகள் கலைக்க முடியலையோ, மன்மதனால கலைக்க முடியலையோ, இயற்கையினால கலைக்க முடியலையோ, அப்பேற்பட்ட அவருடைய தபசு பர்ஹாபீடம் நடவரவபுஹு அப்படின்னதுமே அந்த வார்த்தை காது உள்ள போய் ஹிருதயத்தை அப்படி பிளந்து பட்டுன்னு கண்ணை திறக்கிறார். உடனே ரொம்ப வேதனைப்பட்டார். என்ன வேதனைன்னா, எவ்வளவு காலம் நான் பகவானுக்கு ரூபம் இல்லை, நாமம் இல்லை, நிர்குணம்னு நினைச்சுட்டு என் நேரத்தை வீணடிச்சுட்டு இருந்தேன். அப்பேற்பட்ட பகவானுக்கு ரூபம் இருக்கே, நாமம் இருக்கே கிருஷ்ணான்னு, அடடா நான் என் நேரத்தை தபசுல வீணடிச்சுட்டேனேன்னு சொல்லி இதுவரைக்கும் பேசாத சுகபிரம்ம முனிவர் அந்த குழந்தைகளை பார்த்து அவர்களிடத்துல இந்த ஸ்லோகம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா என்று கேட்கிறார். உடனே அந்த பசங்க சொன்னா, உங்களுடைய தந்தையார் தான், அப்பா தான். உடனே எங்க அப்பா கிட்ட அழைச்சிட்டு போங்கன்னு. அரேகே குணாக்ஷிப்தமதி பகவான் பாதராயணி அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியா ஆத்மா ராமாஸ்ச முனயः நிர்க்ரந்தா அப்யுருக்ரமே குர்வந்தி அஹைதுகிம் பக்திம் மித்தம் பூத குணோ ஹரிஹி. பகவானுடைய ரூப லாவண்யத்துல குணங்கள்ல பிடுங்கப்பட்ட சித்தத்தை உடையவராய் ஸ்ரீ சுகபிரம்ம முனிவர் இந்த ஸ்லோகத்தை கேட்டு மயங்கி போய் வியாசரிடத்துல வந்தார். வியாசர் பாகவதம் சொல்லி கொடுத்தார். சுகம் அத்தியாபயாமாச நிவிருத்தி நிரதம் முனிஹி. சந்தை எடுத்து கத்துண்டாராம். சந்தை எதிர்க்க வியாசர் உட்கார்ந்துட்டு சுகரை பார்த்து ஜன்மாத்யஸ்ய யதஹ அப்படி சொல்லி தருவாராம். எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிற சுகபிரம்ம முனிவர் ஜன்மாத்யஸ்ய யதஹ ஜன்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி பாகவதம் முழுக்க சந்தை. அப்பேற்பட்ட அந்த பாகவதம் கிருஷ்ணனுடைய குணங்கள் இருக்கிறதுனால அந்த குணங்கள்ல அதனால பிடுங்கப்பட்ட சித்தத்தை உடையவராய் பாகவதம் கத்துண்டார். சரி, முதல் கேள்விக்கு பதில் வரார். வியாசர் ஏன் பாகவதம் எழுதினார் அப்படின்னா, வியாசர்
அவருடைய ஆசிரமம் பத்ரிகாசிரமத்தில் சரஸ்வதி நதி தீரத்துக்கு பக்கத்தில் தன்னுடைய ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு ஆச்சமணியம் பண்ணி தான் அவதாரம் பண்ணின காரியம் முடிஞ்செடுத்தா அப்படின்னு தியானம் பண்ணி பார்க்கிறார். ஞானிகளுக்கோ முனிவர்களுக்கோ மகான்களுக்கோ இவளுக்கெல்லாம் என்ன பலம், என்ன ஒரு சக்தி அப்படின்னா, பூர்வ யுகமே வந்து அவளுக்கு அவளுடைய கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். வரப்போற யுகமும் வரும், இருக்கிற யுகமும் தெரியும். அப்ப வியாசர் கண்ணை மூடிண்டு துவாபர யுகத்தில் இருந்ததுனால அதுக்கு முன்னாடி திரேதா யுகத்துல ராமாவதார லீலைகள் எல்லாம் பார்த்து மயங்கி போனார். இப்ப இந்த துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதார லீலைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதோட இருந்திருக்கலாம் வியாசர். ஆனா வியாசர் என்ன பண்ணினார், கலிகாலத்துல யுகம் எப்படி இருக்கும், கலிகால ஜனங்கள் எப்படி இருப்பான்னு நம்மளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாராம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா வியாசருக்கே குளிர் ஜுரம் வந்துடுத்தான் நம்மளை பார்த்தது. வியாசர் ஏன்னா கலிகால ஜனங்களுக்கு பௌத்திகானாம் ச பாவானாம் சக்தி ஹிராசம் ச தத்கிருதம்னு கலிகாலத்தில் பிசிக்கலாகவும் மென்டலாகவும் வீக்காக இருப்பாங்க ஜனங்கள்லாம். அப்போ இந்த ஜனங்கள் மேலும் கர்மாக்களோ அனுஷ்டானங்களோ செய்யறதுக்கு பிரஷ்டர்களாக இருப்பா, பத்தித்தர்களாக இருப்பா, கலிகாலத்தில் கெட்டு போனவா, நம்மளுடைய சனாதன தர்மத்திலேருந்து விலகி போனவா, சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்காம இருப்பா. அப்ப இந்த ஜனங்களுக்கு தான் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா கிரந்தமும் வெறும் ஷோகேஸ் மாதிரி தானே, அது பிரயோஜனப்படாதேன்னு கவலைப்பட்டு வியாசர் தன்னுடைய ஆசிரமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய ஆசிரமத்தை தேடி ஸ்ரீ நாரதர் உள்ள வர. நாரதர் வந்ததை பார்த்ததும் சந்தோஷப்பட்ட வியாசர் நாரதருக்கு ஒரு அர்க்கியபாத்தியம் ஆச்சமணியம் கொடுத்து கவலையா இருந்தார். நாரதர் கேட்டார், பாராசரிய மகாபாக பவதः கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி ஷாரீர ஆத்மா மானச ஏவ வா. பராசரருடைய புத்திரர் அப்படிங்கிறதுனாலே பாராசரியன். பராசரருடைய புத்திரரே, உங்க முகத்துல ஏதோ ஒரு வாட்டம் தெரியறதே, கவலையா இருக்கீரோ, உமக்கு என்ன கவலை, உமக்கு என்ன கவலை? உடனே வியாசர், எனக்கு கவலை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்செடுத்தோன்னு, அப்போ உங்களுக்கு தான் அதுக்கு பதிலும் தெரியும். உடனே வியாசரை பார்த்து நாரதரை கேட்டார், உமக்கு ஆதியா வியாதியா? ஆதியா வியாதியா? வியாதி அப்படின்னா சரீரத்துக்கு வரக்கூடிய உபாதைகள் எல்லாம் வியாதி. மனசுக்கு வரக்கூடிய உபாதைக்கு ஆதின்னு மனோவியாதிங்கிறாங்க. சரீரத்துக்கு வர ஒரு வியாதிக்கு மருந்து கொடுத்துடலாம், ஆனால் மனசுக்கு ஏற்படக்கூடிய வியாதி, மனோவியாதிக்கு மருந்து இல்லை. மருந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, உலகத்தில் இல்லை, லௌகீகத்தில் இல்லை. அப்போ மனசுக்கு எது மருந்துன்னா பகவத் குணம் கேட்கறது தான் மருந்து. கோட்டீஸ்வரனே ஆனாலும் சரி, எந்த லோகத்துக்கு போனாலும் எவ்வளவு சௌக்கியமா இருந்தாலும் அதெல்லாம் தற்காலிகம்தான், டெம்பரவரி சௌக்கியம்தான், தற்காலிகம்தான். எப்போது சாஸ்வதமான ஒரு சௌக்கியம் கிடைக்கணும்னு சொன்னா பகவத் குணத்துல கேட்கிற சௌக்கியத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. உடனே வியாசர் சொன்னார், நான் இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்திருக்கேன்ற ஒரு திருப்தி எனக்கு இல்லையே. ந ததா வாசுதேவஸ்ய மகிமாஹ்யனு வர்ணிதா. நான் இவ்வளவு சாஸ்திரங்கள் எழுதின பிறகும் எனக்கு அதுல திருப்தி உண்டாகலையே. மேலும் நான் கிருஷ்ணனை பத்தி எழுதியிருக்கேன், அது எனக்கு போரும்னு தோண மாட்டேங்கிறது. உடனே நாரதர் சொன்னார், உம்முடைய குறையே அதுதான்.
நீர் கிருஷ்ணனை பற்றி எழுதியிருக்கன்னு நினைச்சீரே, அது எங்கே எழுதியிருக்கிறீர்? நான் மகாபாரதத்தில் கிருஷ்ணனை பற்றி சொல்லியிருக்கனே. கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களுக்கு தோழனா வந்தான், திரௌபதியினுடைய மானத்தை காப்பாற்றினான், பஞ்சபாண்டவர்களுக்காக தூது சென்றான், யுத்தத்தில் அர்ஜுனனுக்காக தேரோட்டினான், பகவத்கீதை உபதேசம் பண்ணினான். மகாபாரத ஸ்லோகம் 1,20,000 ஸ்லோகம். அதில் மிஞ்சி போனால் கிருஷ்ணனை பற்றி நீ எவ்வளவு ஸ்லோகம் எழுதியிருப்ப? அப்போ என்னன்னா, நீ கிருஷ்ணனை பற்றி இன்னும் எழுதுறதுக்கு நிறையா இருக்கு. பக்தி வேணும். பக்தின்ற ஒரு விஷயம் யார் மூலமாக கிடைக்கும்னா கிருஷ்ணனிடத்துல வந்தால் தான் கிடைக்கும். எனக்கு கூட கிருஷ்ணனுடைய கிருபையினால தான் பக்தி வந்தது. நீ கிருஷ்ணனுடைய பாலலீலைகள்லாம் எழுது. பாலலீலைகள் அதை எழுதினாத்தான் ஜனங்களுக்கு அது பக்தி வரணுங்கிற எண்ணத்தோடு நீ எழுதினா அதனால ஜனங்கள் நல்ல சத்கதியை அடைவான். எனக்கு கூட கிருஷ்ணனுடைய கிருபையினால தான் இப்போ ஏற்பட்ட பக்தி வந்தது என்று என்னுடைய கதையை சொல்கிற வியாஜத்தில் உனக்கு பக்திங்கிறத புரிய வைக்கிறேன். ஏன்னா பக்திக்கே அத்தாரிட்டி யாருன்னா நாரதர் தான். அதனால நாரதர் தன் கதையை சொல்றார். ஏதோ தன் பெருமைக்கு தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் நாரதா அப்படின்னு நாரதர் தன்னுடைய பெருமையை சொல்றதுக்காக இல்லை, அவர் கதையை கேட்டா தான் பக்தினா என்னன்னு தெரியும். அதனாலதான் நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு பக்திக்கு சூத்திரமே எழுதியிருக்கார். அதனால அந்த நாரதர் தன் கதையை சொல்ல ஆரம்பிச்சார். அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஷ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷனே பிராபிருஷி நிர்விவிக்ஷதாம் தே மய்யபேதா கில சாபலேத்பகே தாந்தே அதிருத கிரீடனகே அனுவர்த்தினி சக்ருஹ் கிருபாம் யத்யபி துல்யதர்ஷனாக சுஸ்ரூஷமானே முனயோல்பபாஷினி உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜைஹி சக்ருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்த கில்பிஷகா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்தசேதசக தத்தர்ம ஏவாத்மருச்சிः பிரஜாயதே தத்ரான்வஹம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுக்ரஹேனாஸ்ருணவம் மனோஹராः தா ஸ்ரத்தயா மேனுபதம் விஸ்ருண்வதः பிரியஸ்ரவஸ்யங்கமமா பவத்ருச்சிः. தன்னுடைய பூர்வ ஜன்ம கதையை நாரதர் சொல்றார். பூர்வ ஜென்மத்தில் 10 பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரிக்கு தான் நான் புத்திரனா பிறந்தேன். திக்தேசகாலா விற்பன்னஹா பாலக பஞ்சஹாயனஹான்னு எனக்கு 5 வயசாக இருக்கும்போதே என்னுடைய அப்பா இறந்து போயிட்டா. எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்துண்டு வந்தா. 4-5 ஆற்றுல 10 பாத்திரம் தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய ஒரு திரவியம் பணத்தினால தான் நான் வளர்ந்துட்டு வந்தேன். நாங்கள் இருந்ததோ ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் திடீர்னு ஒரு ஊர் எல்லையில் ஒரு கூட்டம் போட ஆரம்பித்தா பெரியோர்கள்லாம். எங்கள் அம்மா அது என்ன கூட்டம்னு ஒரு மரத்து பின்னாடி இருந்து கேட்டுண்டு வந்தா. அவள் என்ன பேசிண்டா அப்படின்னா, அந்த கிராமத்துக்கு சாதுர்மாசியம் விரதம் பண்ணுவதற்காக 4 சன்னியாசிகள் அங்கே கிராமத்தில் தங்க போறா அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அப்போ அந்த சன்னியாசிகளுக்காக வேண்டிய கைங்கரிய சௌகரியங்கள்லாம் யார் யார் எதை எதை செய்யணும் அப்படின்னு ஒருத்தருக்கு பேசிக்கிறார். ஒருத்தர் சொன்னால் அந்த நம்ம ஊர் எல்லையில் ஒரு மடம் இருக்கே, அதை சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம், அங்கேயே சன்னியாசிகள் தங்கட்டும். ஒருத்தர் ஆற்றுல ஒரு நாள் பிக்ஷை கொண்டு வந்து கொடுத்துடலாம் என்று இப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது எங்கள் அம்மா அந்த பெரியோர்களுடைய சபையில் சாமி சாமி அப்படின்னு கூப்பிட்டாலாம். உடனே அந்த பெரியவர்கள்லாம், என்னம்மா பெரியவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், நடுவில் என்ன சாமி சாமி? இல்லை சாமி, யாரோ சன்னியாசிகள் சாதுக்கள் வரான்னு சொல்கிறேலே. ஆமாம், அதுக்கு என்னப்போ உனக்கு என்ன? சுவாமி, அடியேனுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் கிடைக்குமா? கைங்கரியம் கிடைக்குமா? நீ என்ன செய்வ?
அந்த மடத்தினுடைய வாசல்ல நான் நித்தியம் சாணி மொழுகி பெருக்கி கோலம் போட்டு தரேன். அந்த சுவாமிகளுக்காக நான் வந்து பழங்கள் பறிச்சுட்டு வரேன், புஷ்பங்கள் பறிச்சுட்டு வரேன். அந்த சுவாமிகள்லாம் சாப்பிட்ட பிறகு பாத்திரங்கள் இருக்குமே, அதை நான் சுத்தம் பண்ணி தரேன். எனக்கு இந்த கைங்கரியம் மட்டும் கொடுங்களேன். கைங்கரியம் கேட்டு வாங்கிக்கணும், அதான் அழகு. உடனே சந்தோஷப்பட்ட பெரியவர்கள் நீயே பண்ணுமான்னு சொல்லிட்டான். சந்தோஷம் இவளுக்கு. சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ண போறோம், கைங்கரியம் பண்ண போறோம். கைங்கரியம் பண்ணணும்னா அவ்வளவு ஆசை வரணும். உடனே கைங்கரியம் பண்ணணும்னா சாதுக்கள் சன்னியாசிகள் சாதுர்மாசிய விரதத்துக்கு வந்து இறங்கிட்டா ஒரு மடத்துல, அவளுக்கு போய் கைங்கரியம் பண்ணணும்னா காத்தால எழுந்து போகணும். அவ எழுந்த பிறகு அப்புறமா நாம போய் அவ அனுஷ்டானம் பண்ணின பிறகு மெதுவா போய் காத்தால கோலம் போட்டுண்டா போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால எங்க அம்மா விடியற் காலமே 3 மணிக்கே என்னையும் தனியார் கடையில அழைச்சிண்டு என்ன அங்க மடத்து திண்ணையில உட்கார வச்சுட்டு எங்க அம்மா சாணி மொழி கோலம் போட்டு புஷ்பம் பறிக்க போயிட்டா. நான் வந்து அந்த திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கேன். சாதுக்கள் விடியற் காலமே எழுந்துப்பா. எழுந்துக்கும் போதே என்ன சொல்லுவா, சன்னியாசிகளோ சாதுக்களோ அவெல்லாம் எழுந்துக்கும் பொழுதே என்ன என்ன சொல்லி எழுந்துப்பா, ஒரே தலைவலியா இருக்கு, ஒரே முட்டியெல்லாம் வலிக்கிறது, அப்பா முதுகெல்லாம் வலிக்கிறது, அப்படி வியாதியை சொல்லிட்டு எழுந்துக்க மாட்டான். எழுந்துக்கும் போதே என்ன சொல்லுவான், ஹரிஹி 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 என்று ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி எழுந்துப்பான். ஹரி 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 ஸ்மரண கரோ, हरि चरण कमल के ध्यान करो, मुरहरि नरहरि सेवा करो, मुकुंद माधव ध्यान करो, हरि 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 स्मरण करो, हरि चरण कमल के ध्यान करो என்று ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு எழுதுவாள். அப்படி எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் பிரதம கட்டாட்சம் திண்ணையில் இருக்கிற இந்த குழந்தை, அவ அப்படி கதவை திறந்துட்டு அப்படி வந்து பார்க்கறா. இந்த குழந்தை நாரதர் உட்கார்ந்துருக்கார் பூர்வ ஜென்மத்து. இப்படி ஒரு கடாட்சம் பண்ணிட்டு அவ போயிட்டா. அவர்கள் அப்படி ஸ்நானம் பண்ண போன பிறகு எங்க அம்மா வந்து அசடு, சாதுக்கள் இப்படி வரா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க, இது சமத்தான குழந்தையா, என்னமா பண்ணணும்? அவ வரும்போது அஞ்சலி பண்ணணும், விழுந்து சேவிக்கணும், சொல்லித்தரா. உடனே மறுநாள் என்ன எடுத்து அவ எப்ப வருவான்னு குழந்தை இப்படி அஞ்சலி பண்ணிட்டே அந்த திருக்கதவத்தை பார்த்துட்டே இருக்கான். அந்த கதவை அப்படியே பார்த்துட்டே இருக்கு, எப்ப திறப்பான். அவ திறந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அஞ்சலி பண்ணலாம் அப்படின்னா அது நாடகம். ஆனா அவ திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அந்த ஹிருதயத்திலேயே இருக்கணும். இதுதான் பக்தி. அப்ப அதை அப்படி கையை குவிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு. சாதுக்கள் வரா, அப்படி பார்க்கறா. நேத்திக்கு உட்கார்ந்துட்டு இருந்த பையன் இன்னைக்கு எழுந்து அஞ்சலி பண்றான். முன்னேற்றம். உடனே அவ அம்மா சொன்னா, டே இப்படியே அஞ்சலி பண்ணிட்டு இருந்தா போருமா? பின்ன அவ பின்னாடியே குழந்தை அவ பின்னாடியே போறான். ஒவ்வொரு நாளும் அவ பின்னாடி போறான். அவளோட அவ பேசுறதெல்லாம் கேட்கறான். ஒரு நாள் அவ முன்னாடி போய் அந்த போற பாதையில கல்லு முள்ளு ஏதாவது குரூரமா இருந்ததுன்னா அதை தூக்கி அப்படி போடுறான். அவளுக்கு சுகமா பண்ணி தரான் பாதைய. இப்படியே ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கும் பொழுது இவர் சொல்றார், எனக்கு பயங்கரமான பசி எடுத்தெடுத்து, பயங்கரமான பசி வந்துடுத்து. அந்த சமயம் எங்க அம்மா வந்து ஆத்துக்கு போய் அழைச்சிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு போட்டா தான் என் பசி அடங்கும். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே என்று வயிற்று அப்படி தடவின்னு இருக்கும் பொழுது அந்த சன்னியாசிகள்ல ஒரு சாது வெளியில வந்து, அம்பி இங்க வா, சுவாமி என்னையா உன்னத்தான் இங்க வா. நான் கிடுகிடுன்னு ஓடி போனேன். என்ன சுவாமி அப்படின்னு. அவ சாப்பிட்ட பாத்திரங்கள் மிச்சம் இருக்கிற பதார்த்தத்தோட இந்தா இதை உங்க அம்மாட்ட கொண்டு போய் கூட சுத்தம் பண்ணுவா. நான் உடனே அந்த பாத்திரத்தை இப்படி எட்டி பார்த்தேன். சுவாமி இதுல ஏதோ இருக்கே ஆகாரம், அடியன் சாப்பிடலாமா, பசிக்கிறது. உடனே அவ சொன்னா, உனக்கு தாண்டா குழந்தை, சாப்பிடு.
உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோத்விஜைஹ சகிருத்ஸ்ம புஞ்சே ததபாஸ்த கில்பிஷகா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்தசேதசः தத்தர்ம ஏவாத்மருச்சிः பிரஜாயதே. இந்த குழந்தை இது சாதுக்களுடைய உச்சிஷ்டம், நாம சாப்பிட போறோம், இந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டா நமக்கு நன்மை வரும், இந்த உச்சிஷ்டம் கிடைக்காதது அப்படிங்கிற அதனுடைய விஷயம்லாம் தெரியாது. சாதுக்கள் சொன்னதுமே அந்த பதார்த்தத்தை எடுத்து அப்படி வாயில போட்டுண்டதும் கண்ணறியாம ஒரு ருச்சி வந்துடுத்தான். என்ன ருச்சி? நாக்குல தெரிஞ்ச ருச்சியா, இல்ல அந்த பதார்த்தத்துல உள்ள ருச்சியா, இல்ல அது வாய்க்குள்ள போனதும் என்ன ருச்சி, வயிற்றுல வந்த ருச்சியான்னா அந்த சாதுக்களுடைய ஹிருதயத்துல என்ன ருச்சி எப்பொழுதும் குடிக்கொண்டு இருக்குமோ அந்த ருச்சி வந்தது. அதனால என்னன்னா சாதுக்கள் என்ன பேசினாலும் புரியுது. சாஸ்திர விஷயம் என்ன பேசுவா சாதுக்கள்? சாதுக்கள் என்ன பேசுவா? இங்க இப்படி நடக்கிறது, அங்க அப்படி நடக்கிறது, இதெல்லாம் பேச மாட்டேன். இதெல்லாம் பேசினா சாதுக்களே இல்லை. அப்ப என்ன பேசினான்னா தத்ரான்மகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுகிரஹேனாஸ்ருணவம் மனோகராः தாஸ்ரத்தயாமேனு பதம் விஷ்ணுன்மதः பிரியஸ்ரவஸ்யங்கமமா பவத்ருச்சிः. சதா சர்வகாலம் கிருஷ்ணனுடைய கதையையே பேசுறான். 4 மாசம் இவன் அங்கங்க பிக்ஷை வாங்கினான் இல்லை, இந்த குழந்தைய தயார் பண்றதுக்கே வந்துட்டா போல இருக்கு. 4 மாதம் கிருஷ்ண கதை. அந்த கிருஷ்ண கதையை ஹிருதயத்தில் அப்படி ஊட்டி விடுறானா இவன். நிரந்தரமா இருக்கணும். எப்பவுமே சத்சங்கத்துல எது கஷ்டம் அப்படின்னா, சத்சங்கம் முடிஞ்சது அடுத்த சத்சங்கத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த பிரிவு தான் துக்கத்தை கொடுக்கும். பிரிவு தான் துக்கம். அதுபோல சன்னியாசிகள் 4 மாசம் சாதுர்மாசிய விரதத்தை முடிச்சுட்டு இமயமலைக்கு கிளம்பி போகணும் தபசுக்கு. அப்படி போகும்பொழுது குழந்தை ஓன்னு அழறான். இனிமேல் நான் யாரிடத்துல பகவத் குணம் கேட்பேன், உங்களை விட்டா எனக்கு பகவத் குணம் சொல்றதுக்கு யாருமே இல்லையே என்று கதறி அழறு. உடனே அவ சொல்றா, குழந்தை பிரிவுங்கிறது சரீரம், சாயா மாத்திரம்தான், சரீரம்தான். ஆனா உனக்குள்ள இருக்கிற அதே பகவான் தான் எனக்குள்ளேயும் இருக்கான். நமக்கு உறவே இங்கு ஒழிக்க ஒழியாது, நம்மளை பிரிக்கவே முடியாதுப்பா, பிரிக்க முடியாத தத்துவம் என்று ஞானத்தை அனுகிரகம் பண்ணா, பக்தியை அனுகிரகம் பண்ணிட்டா. வைராக்கியம்தான் வரணும், வைராக்கியம்தான் வரணும். எது வைராக்கியம்? வைராக்கியம் இவர் உடனே அவ கிளம்பி போனதும் தானும் தபசு பண்ண காட்டுக்கு போறேங்கிறார். உடனே அவன் அம்மா என்ன சொன்னா, சாதுக்கள்லாம் உன்னை இத்தனை நாளா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்கான், என் கூட கொஞ்ச காலம் இரு, எனக்கு சேவை பண்ணிட்டு என் கூட இரு என்று சொன்னதும், இதுவும் பகவானுடைய இஷ்டம் அப்படின்னு அதை ஏத்துண்டு நடக்கிறதுக்கு தான் வைராக்கியம். எது நடந்தாலும் பகவானுடைய இஷ்டம்னு இருக்கிறதுக்கு பேர் தான் வைராக்கியம். எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு பேசுறதுக்கு பேர் வைராக்கியம் இல்லை. அதனால அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் காத்தால பசுமாட்டுக்கு பாலை கறந்துட்டு வரக்கூடிய வழியில ஒரு பாம்பு அந்த அம்மாவை தீண்டெடுத்து, அதனால அந்த அம்மாவுக்கு உயிர் போயிடுத்து. குழந்தையோட அம்மா, நாரதோடைய அம்மாவுக்கு அந்த உயிர் போனதும் உடனே இவர் என்ன சொல்லணும், எனக்கு ஒரே ஒரு பந்தம் இருந்தது, அந்த பந்தமும் என்னை விட்டு போயிடுத்தேன்னு ஓன்னு கதறி அழணும். ஆனா இவர் சொல்றார், ததா ததகமீஷஸ்யம் பக்தானாம் ஷமபீப்சதகம் அனுக்ரகம் மன்யமானஹ பிராதிஷ்டம் திசமுத்தராம். ததா ததகமீஷஸ்யம், எனக்கு ஒரே ஒரு பந்தம் இருந்தது, அந்த பந்தத்தையும் எம்பெருமான் என்னிடத்துல இருந்து விலக்கினான். இதுக்குதான் வைராக்கியம். ஒரு வஸ்து நம்மிடத்துல இருந்தா பகவான் சங்கல்பம்னு நினைக்கிறது வைராக்கியம். அது நம்ம விட்டு போனாலும் பகவானுடைய சங்கல்பம்னு நினைக்கணும், அதுக்குதான் வைராக்கியம்னு. உடனே ஊர் மக்களை விட்டு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செய்தார். வடக்கு நோக்கி கிளம்பி போயிட்டார். காட்டுல போய், பயங்கரமான காடு, அங்க களைப்புக்கு ஒரு ஜலம் குளம் இருந்தது, அதுல தாகவிடாய் தீர்த்துண்டு அந்த ஒரு மரத்தடியில
ஆலமரத்தடியில உட்கார்ந்துட்டு தபசு பண்றார். தியாயதா சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்ட்யாஸ்ரு கலாக்ஷஸ்ய ஹிருத்யாசீன்மே ஷணைர்ஹரிஹி பிரேமாதி பர நிர்பில்ன புலகாங்கோதி நிர்வృతః ஆனந்த சம்ப்ளவே லீனோ நாபஷ்யம் உபயம் முனே தியாயதः சரணாம்போஜம். பகவானுடைய ஸ்ரீ சரணாரவிந்தத்தை தியானம் பண்றார். தியானம்ங்கிறது வேற, சாட்சாத்காரம்ங்கிறது வேற. தியானம்ங்கிறது பகவானுடைய திருவடி இப்படி இருக்குமோன்னு ஒரு கற்பனை பண்ணுவதற்கு தியானம்னு பேரு. சாட்சாத்காரம்ங்கிறது பகவானே தன்னை காட்டுறது. இப்ப தியானம் தான் பண்ற. ஆனா திடீர்னு ஒரு நாள் இவருடைய ஹிருதயத்துல அப்பேற்பட்ட அந்த திருவடி சாட்சாத்காரமா இருக்கு. எப்படி இருக்க அந்த திருவடினா, முத்தும் மணியும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் பத்தி விரலும் மணிவண்ணன் பாதங்கள் காணீரே ஒத்திட்டிருந்தவா காணீரேன்னு அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடினா, உபனிஷத்தினுடைய உச்சியில இருக்கக்கூடியதான திருவடி, மகாலட்சுமியால வருடும்படியான திருவடி, சம்சாரிகளை கரையேற்றக்கூடிய ஓடமாகிய திருவடி, பாகவத பரமஹம்சர்களுக்குன்னே பிரத்யேகமான திருவடி, யோகிகள் தேடினா கூட கிடைக்காத அநேக ஜென்ம சம்சித்தகா ததோயாதி பராங்கதியும் சொல்லக்கூடியதான திருவடி. அப்பேற்பட்ட அந்த திருவடியும் அதுல 10 நகங்கள், 10 விரல்களும் நகங்கள் வெள்ளவளேன்னு ஜொலிக்கிறது. பரம பாவனமான சரணம், பவழம் போன்ற ஒரு உள்ளங்கால், அதுல யவ வஜ்ர சங்கு சக்கராதி ரேகைகள்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த திருவடி, அந்த திருவடியை பார்த்ததும் உடனே என்னன்னா, உலக பரமபுருஷனான ஸ்ரீ பகவானுடைய திருவடி பாதாரவிந்தமே இவ்வளவு அழகா இருக்கேன், அந்த திருவடியிலேருந்து கேசம் வரைக்கும் பகவானை சாட்சாத்கரிக்க முடியுமா என்று நாரதர் நினைத்தார். அப்படி நினைச்சது என்னன்னா, உடனே பகவான் ஷணைஹி மெல்ல மெல்ல தன் திருவடியிலேருந்து கேசம் வரைக்கும் பாருன்னு அவருக்கு காட்சி கொடுத்தான். அந்த திருவடியில காலுக்கு மேல கணுக்கால தண்ட கொலுசு போட்டுன்னு இருக்கான், மஞ்சள் பட்டு வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கான், பட்டு பீதாம்பரம் போத்தின்னு இருக்கான், இடுப்புல பட்டு பீதாம்பரத்தை கட்டிண்டு பகவான் சதுர்புஜத்தோட ஒரு கையில சக்கரம், ஒரு கையில சங்கு, ஒரு கையில கதை, மற்றொரு கையில தாமர புஷ்பம். பகவான் நீலமேக சாமலமான திருமேனியோட இருக்கான். ஹிருதயத்துல ஸ்ரீவத்சங்கிற ஒரு மச்சம், தோல்ல தோல்வளைகள், கழுத்துல ஹாரபதக்கம், வைஜெயந்தி மாலை, வனமாலை, காதுல மகர குண்டலங்கள் அசைய, அழகான தலையில ரத்ன கிரீடத்தோட பகவான் சங்கு போன்ற கழுத்து, கண்ணாடி போன்ற கண்ணம், அகன்றதான நெற்றி, அருமையான கடாட்சம் போன்ற தாமரை போன்ற கண்கள், சதுர்புஜத்தோட சங்கு சக்கர கதாதாரியாய் ஸ்ரீவத் சாங்கித வக்ஷஸ்தலனாய் கோடி சூரிய பிரகாசனாய் ஹிருத்யாசீன்மே ஷனைர் ஹரிஹி. அப்பேற்பட்ட ஹிருதயத்துல ஒரு க்ஷணம் அந்த பகவான் அப்படி காட்சி கொடுத்ததும் பரமபுருஷனுடைய அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீயப்பதியான பகவானுடைய இந்த சாட்சா்காரம் எப்பொழுதும் என்னுடைய ஹிருதயத்துல நிலைத்து நிற்குமா அப்படின்னு நினைச்சார். பட்டுன்னு மறைஞ்செடுத்து உடனே மறுபடியும் கண்ணை மூடி பார்க்கிறார். யோகாபியாசத்தினால தியானத்தினால அதே சாட்சா்காரத்தை கொண்டு வரணும்னு பார்க்கிறார். கிடைக்கல. உடனே என்னன்னா ஒரு அசரீரி வாக்கு கேட்டது. என்ன கேட்டது? அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம். இன்னும் என்னை பார்ப்பதற்கான பக்குவம் உனக்கு இல்லப்பா. உடனே நாரதர் கேட்டார், பக்குவம் இல்லைன்னா இப்போ ஒரு சேவை கிடைச்சதே, அதுக்கு என்ன அர்த்தம்? பெருமாளுக்கு என்ன மறதியா? சேவையை கொடுத்துட்டு பக்குவம் இல்லைன்னு சொல்லுவாளா? அப்ப என்ன அர்த்தம்னா, பெருமாள் சொன்னார், அதீர்கயா விருத்த சேவையாம். நீ 4 மாதம் சாதுக்களுக்கு சேவை பண்ணிய, அதனுடைய பலன் இந்த சேவை. அவர்களுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டிய, அதனால இந்த பலன். மேலும் அவர்கள் எங்கேயோ இமயமலையில உட்கார்ந்துட்டு உன்னை நினைச்சா அதுக்கு இந்த பலன். இது வீண் போகாது. நீ இந்த பிறவியில பாஞ்ச பௌத்திகமான இந்த சரீரத்தை தள்ளிட்டு அடுத்த பிறவில நீ பிரம்மாவுடைய மானசபுத்திரனா வந்து பிறப்பாய்.
நான் தேவதத்தம்னு சொல்லக்கூடிய என்னுடைய வீணையை உனக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி அந்த அசரீரி வாக்கு மறைஞ்சு போயிடுது. உடனே இந்த குழந்தை பொழுது எப்படி போக்குறது? இனிமேல் தியானம் பண்ணினா பெருமாள் வரமாட்டார். அப்ப என்ன பண்றது? நாமான்யனந்தஸ்ய ஹதத்ரப படன் குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன் காம் பர்யடன் துஷ்டமனா கதஸ்பிருஹா காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சரஹ. நாமியான பகவான் போனா போகட்டும், அவனுடைய நாமம் என் நாட்களை எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே இந்த பாஞ்சபௌதிகமான சரீரத்தை தள்ளுற நாள் அடுத்த பிறவியில பிரம்மாவுடைய மானசபுத்திரரா பிறந்தார். பகவான் சொன்ன பிரகாரம் தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானஹா சராம்யகம். தேவதத்தம்னு சொல்லக்கூடிய வீணையை கொடுத்தார். அந்த வீணையை நான் லோகம் பூரா மீட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன் என்று தன் கதையை சொன்னார். அப்போ வியாசர் கேட்டார், போன பிறவில பகவானுடைய ஒரு சேவை உமக்கு கிடைச்சதே, இந்த பிறவில பகவத் சாட்சா்காரம் கிடைச்சதா? உடனே நாரதர் சொன்னார், பிரகாயதஸ்வ வீர்யாணி தீர்த்தபாத பிரியஸ்ரமாக ஆஹூத இவமே சீக்கிரம் தர்சனம் யாதி சேதசி பிரகாயதஸ்வ வீர்யாணி. இந்த பிறவியில பகவத் சாட்சா்காரம் ஆயிடுத்தான்னு கேள்வி உண்டா சுவாமி? ஏன்? நான் ஒரு கம்பு வச்சு அடிப்பேன், கிருஷ்ணா என்னை விட்டு போடான்னு சொல்றேன், போக மாட்டேங்கிறான் கிருஷ்ணன் என்னை விட்டு. என்ன சுவாமி, போன பிறவியில ஒரு சாட்சா்காரம் கிடைச்சு அப்புறம் பக்குவம் இல்லைன்னு சொல்லிட்டா இந்த பிறவியில உங்க விட்டு போகவே மாட்டேங்கிறானே. நீர் எதுவும் மூக்க அப்படியே மூடி பிராணாயாமமோ கண்ணை மூடி தபசோ எதுவும் பண்ணலையே, அந்த தப்பை தான் போன பிறவியில பண்ணேன் சுவாமி. அந்த தப்பை போன பிறவியில பண்ணதுனால்தான் பகவான் எனக்கு சுலபனா இல்லாம போயிட்டான். எனக்கு போன பிறவியில பகவானை நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருந்தா சுலபமா எனக்கு கிடைச்சிருப்பான். அது நான் பண்ணாததுனால இந்த பிறவியில நான் நாம சங்கீர்த்தனம் பண்றேன், என்னை விட்டு அவன் விலகிறதே இல்லை என்று சொல்லி தன் கதையை எப்படி சொல்லிட்டு சுருக்கமா பாகவதத்தை உபதேசம் பண்ணிட்டு, இந்த பாகவத புராணத்தை நீ எழுதினா உன் மனசுல இருக்கக்கூடிய கிளேசங்கள் கவலைகள் எல்லாம் விலகிடும் என்று சொல்லிட்டு வியாசருக்கு ஒரு அத்தியாயத்தை பாகவதத்தை அனுகிரகம் பண்ணிட்டு நாரதர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். அகோதேவரிஷி தன்யோயம் யத்கீர்த்திம் ஷார்கதன்வனகா காயன் மாத்யன் இதம் தந்த்ரியா ரமயதி ஆதுரம் ஜகதே. நாரதரை பார்த்து நினைச்சுட்டே வியாசர், ஆஹா எப்பேற்பட்ட முனிவர் இவர், அழகான வீணையை மீட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு லோகம் பூரா அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துறாரே, இவரை போல ஒரு சாது உண்டா என்று நினைத்து அதன் பிறகு ஆச்சமணியம் பண்ணி பாகவதத்தை 18,000 ஸ்லோகம் தயார் பண்ணின பிறகுதான் வியாசருடைய கலக்கமும் போச்சு. அப்ப வியாசர் தான் கலங்கி இருந்ததுனால சம்சாரிகளை கரையேற்றணுங்கிறதுனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அருளி செய்தார். அவர் பாகவதம் எழுதுவதற்கான ஒரு காரணம், நாரதர் அவரை நீ பாகவதம் எழுதினாத்தான் உன்னுடைய மனக்லேசம் போகும்னு சொன்னதுனால அந்த கிருஷ்ணனுடைய கதைகளை எழுதினத்தினால வியாசரும் ஆனந்தத்தை அடைந்தார் என்கின்ற இந்த நாரதருடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தோட இன்னைக்கு நாம இந்த உபன்யாசத்தை நிறுத்திப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.